நாங்களாம் உன் எனிமீஸ். அதனால நீ அங்கேயே இரு, நாங்க இங்கேயே இருக்கோம். இங்க பாரு, நீ இப்படி அகராதியா என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் அப்படியே கொதிச்சு போயிருக்கேன். நாளைக்கு காலையில 8 மணிக்கு பக்கத்துல இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு நீ கட்டாயம் வரணும். மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் ரூல்ஸ் போடுற? அப்படிலாம் என்னால வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. ஏய், நீ வரணும், இல்லனா நடக்கிறதே வேற. போன வைடி. என்ன வாசுகி, எஸ்பி ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியலங்க. நாம பண்ண தில்லுமுள்ளு வேலை ஏதாவது எஸ்பிக்கு தெரிஞ்சிருக்குமோ? நம்ம பண்ற தில்லுமுள்ளு வேலையில பல வேலை அம்மாவுக்கு தெரியும். ஆனா இப்ப எந்த வேலைக்கு அம்மா இப்படி குதிக்கிறாங்கன்னு தெரியலையே. சரி சரி விடு, போகாம இருந்துடலாம். உங்க அம்மா கோவப்பட முடியாதுல்ல? ஏங்க, போகாம இருந்தா என்ன விஷயம்னு கூட நமக்கு தெரியாம போயிடும். அது இன்னும் நமக்கு தான் ஆபத்து. அவசியமா போகணும். சரி, சாப்பிட்டு அப்புறம் போவோம். நீ சாப்பிடு. இந்தாங்க. அத்தை, நீங்க இங்கேயே இருங்க, நான் அங்க நிக்கிறேன். நீங்க வாசுகி கிட்ட கோவப்பட வேண்டாம், ஜெனரலா பேசுங்க. ஒரு சந்தேகமா கேளுங்க போதும். தயவு செஞ்சு கோவம் மட்டும் பற்றாதீங்க அத்தை, அப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே பண்ண முடியாது. கோவப்படாதீங்க அத்தைன்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட. எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. ஏன் வயித்துல இப்படி ஒருத்தி பிறந்திருக்கா? நானா இப்படி ஒரு புள்ளைய வளர்த்திருக்கேன்னு நினைச்சு நினைச்சு நேத்து ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை. எல்லாரையும் போல கோயில் கோயிலா அலைஞ்சுதான் இவளை பெத்த. எல்லா விரதமும் இருந்துதான் இவளை பெத்த. எல்லா நல்லது கெட்டதையும் சொல்லி கொடுத்துதான் நான் அவளை வளர்த்த. கண்மணி, உனக்கு தெரியுமா, திருப்பாவைய மொத்தமும் மனப்பாடமா பாடுவா. அப்படியெல்லாம் வளர்ந்தவள ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிருக்கான்னு அதை நினைச்சு நினைச்சு என் மனசெல்லாம் வேதனைப்படுது. பணத்தாசை ஒருத்தரை இந்த அளவுக்கு மாத்துமா? என்னால ஏத்துக்க முடியலமா. நான் ஆத்திரத்துல அவளை ஏதாச்சும் பண்ணிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அத்தை, இப்ப நம்ம அவசரப்படாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாசுகி கிட்ட இருந்து வாக்குமூலம் போல ஏதாவது கிடைக்கிறது தான் இப்ப நமக்கு முக்கியம். வாசுகி தப்பு பண்ணியிருந்தா பூமியோட கொலைக்கு அவளுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் நம்ம பூமிக்கு பண்ற சரியான அஞ்சலியா இருக்கும். முயற்சி பண்றேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க அத்தை, அவங்க வர நேரம் ஆச்சு, நான் அங்க போய் நிக்கிறேன். நிக்கிறாங்க வாசுகி, பார்த்து நிறுத்து. நிறுத்து. வாசுகி, அத்தை எதுக்கு வர சொல்லிருப்பாங்க? ராத்திரியில எனக்கு தூக்கமே இல்ல. ஏதாவது சொத்து பிரிச்சு கொடுக்கறக்குமோ? இருக்கலாங்க. என் அப்பா எனக்கு எதுவும் பெருசா கொடுக்கலங்க. ஈசிஆர்ல இருக்கிற வீட்டை தவிர வேற எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை சொத்தை பிரிச்சு கொடுக்காததுனால்தான் அவ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சு ஏதாச்சும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படி கொடுக்கறதா இருந்தா இப்ப இருக்கிற வீட்டை கேளு, அதுதான் பெரிய ப்ராப்பர்ட்டி. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். எங்க அம்மாவோட மூடுக்கு ஏத்த மாதிரி என்னாலதான் பேச முடியும். நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியா வாங்க. வாங்க. என்னம்மா திடீர்னு என்ன கூப்பிட்டுருக்க? என்னவா இருக்கும் எதுவா இருக்கும்னு ராத்திரி எல்லாம் மனசு அடிச்சுக்கிச்சாத்த. சொத்தை பிரிச்சு கொடுக்கறக்காக தான் இருக்கும்னு நாங்களே நினைச்சுக்கிட்டோம். மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் தத்து புத்துன்னு உளராம பேசாம இருங்க. கடவுளே, அத்தை கோவப்படாம இருக்கணும். மா, என்னம்மா பொண்ணு பிரிஞ்சிருக்க, அதனால ஏதாவது பாசமா பேச போறேன்னு நினைச்சா என்னமோ கோவமா பேசுற. என்னதான் உன் பிரச்சனை இப்போ? முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி வளர்ந்திருக்க? நீ ஏன்டி இப்படி திரியற?
நீ ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம இருக்க? அத சொல்லு முதல்ல. என்ன எப்படி வளர்ந்திருக்கேன்? நல்லதானே வளர்ந்திருக்கேன். நீ என்னமா பேசுற? ஒண்ணுமே புரியல. ஆமாத்த, வாசிக்கு நல்லா கொழு கொழுன்னு தானே வந்திருக்கா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாசுகி, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும். என்கிட்ட ஏன் நடிக்காத? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆ? என்னங்க நாம என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? ஆ, எதுக்கு என் அம்மா இப்படி தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்காங்க? இத பாருமா, நீ பேசுறது சுத்தமா எனக்கு புரியல. ம்? இங்க பாரு வாசுகி, பூமியை பத்தி கொஞ்சம் பேச வந்திருக்கேன். இப்போவாது புரியுதா உனக்கு? இல்ல புரியாத மாதிரி ரெண்டு பேரும் நடிக்க போறீங்களா? பூமியை பத்தியா? பூமியை பத்தி எங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆ, பூமியோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சே. அந்த அப்பாவி பொண்ணோட உயிரை கண்மணி தான் பிளான் பண்ணி எடுத்துட்டாளேமா. அதுக்கு மேல அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கீங்க? வருண் அடையிறதுக்காக கண்மணி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க வேண்டியதில்ல. அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கத்த. ம், ம். பூமி உயிரை கண்மணி தான் எடுத்துட்டா, அப்படித்தானே? ஆ, ஆ. ஆமா. அதுக்கு தான் போலீஸ் என்கொயரி போட்டிருக்கே. ஆமா, போலீஸ் என்கொயரி முடியறப்போ கண்மணி நேரா ஜெயிலுக்கு தான் போவா. ம், ஏய், எப்படி 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 உன்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியுது? ஏண்டி, எப்படி உன்னால இப்படி எல்லாம் கல் மனசா இருக்க முடியுது? ஒரு பொண்ணா பிறந்துட்டு எப்படி இரக்கமே இல்லாம ஒரு மிருகமா வளர்ந்திருக்க? ஆ? அம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் மனசுல என்னதான் இருக்கு? எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? அத்தை, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஏன் வாசியை பார்த்து கல்மனசு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வெளிப்படையா பேசுவா மாப்ள, வெளிப்படையா பேசுவா. ராட்சசி, மோகினி, பிசாசை, ஐயோ, நீ ஒரு பேய், கொலகாரி. மா என்ன சொல்ற நீ? யார பார்த்து கொலைகாரின்னு சொல்ற? ஆமா, உங்க மருமகளை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயத்த எங்களை பார்த்து ஏன் சொல்றீங்க? ஏய், அவ்வளவுதான். பூமியை கொலை பண்ணது நீதான். நீதாண்டி. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்ம தம்பியோட பொண்டாட்டிங்கிற எந்த எண்ணமும் இல்லாம மிருகத்தனமா நீ பண்ணிருக்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க நீ? மா, this is seriously too much மா. பெத்த பொண்ணு யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா? நீ பேசுறது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குமா. சத்தியமா இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. மா, நீ ஏமா இவ்வளவு டூ மச்சா ரியாக்ட் பண்ற? சுத்த பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. எதையோ கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. யாரோ சொன்ன புல்ஷிட் விஷயத்தை நம்பிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ பேசுறதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கலமா. ஆமாத்த, this is too much. மாப்பிள, உங்களை கொஞ்சம் பேசாம இருங்கன்னு சொல்லிருக்கேன். நீங்க ஒதுங்கி இருந்தா உங்களுக்கு மரியாதை. வாசுகி, நான் சொல்றேன், எனக்கு நிச்சயமா தெரியும் பூமியை கொலை பண்ணது நீதான். அம்மா, ரொம்ப பிரமாதமா இருக்குமா. இந்த பிளான் எல்லாமே அப்படியே அட்டகாசமா இருக்கு. ஊரே கண்மணி தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கு. வருணும் அதுதான் தீவிரமா நம்பிட்டு இருக்கான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்த கண்மணி இப்படி ஒரு பிளான திருப்பி போடுறாளா? நீ சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக்மா. சின்ன குழந்தை கூட நம்பாது இதெல்லாம். வீடியோ ஆதாரம் சாட்சி எல்லாம் தெளிவா இருக்கு.
அவ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுமா. அவ சொல்றான்னு நீங்க வந்து இப்படி தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்க. அத்தை, இத பேசத்தான் வர சொன்னீங்களா? உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டா இருங்க. உங்க மருமகனுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யுங்க. துணிதை வச்சு போடுங்க, மாவாட்டி கொடுங்க. ஆனா உங்க மருமகளை இந்த கொலைகேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்க வைக்கவே முடியாது. ஏன்னா ஆதாரம்லாம் அவ்வளவு தெளிவா இருக்கு. கண்மணி விபூதி கொடுத்த வீடியோ வச்சுட்டு தானே ஆதாரம் ஆதாரம் கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னால அந்த ரவுடியை வச்சு வேனை ஏற்பாடு பண்ணி நேமம் டேம்ல பூமியை கொலை பண்ணதுக்கான ஏற்பாடு பண்ணதே நீதான். அதுவும் எனக்கு தெரியும். என்னம்மா விட்டா பூமி வாழ்க்கையில நடந்த எல்லா ஆக்சிடென்ட்டுக்குமே நான் தான் காரணம்னு சொல்லுவ போல இருக்கு. ஆமா, பூமிக்கு ஒரு தடவை பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தா அதுக்கு கூட இப்ப நாங்க தான் காரணம்னு சொல்லுவீங்களா? ஏய், பேசாம இரு. ஆ, சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதாண்டி உண்மை. அம்மா, நீங்க பலவிதமா பூமியை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் நடக்காம போயிருக்கு. கடைசியில ஒரு போலி சாமியாரை ஏற்பாடு பண்ணி விஷம் கலந்த விபூதியை கண்மணி கிட்ட குடுக்க வச்சு பூமியை சாகடிச்சிட்டீங்க. என் வீட்டுக்கு வாழ வந்த என் மருமகளை கொலை பண்ணிட்டீங்க. ஏண்டி, பூவோடையும் பொட்டோடையும் தீர்க்க சுமங்கலியா என் பையனோட 100 வருஷம் வாழணுங்கிற கனவோட வந்தவள கனவையே கருக்கிட்டீங்களே. அம்மா இது பாரு, நீ ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கவே அருவருப்பா இருக்குமா? ஒருத்தரை பார்த்து குத்தம் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும். சும்மா வாய் இருக்குன்றதுக்காக யார் யாரோ சொல்லி அனுப்புனாங்கன்றதுக்காக எதையோ வந்து இப்படி உளறிட்டு இருக்க கூடாது. நான் உளறேனா? அன்னைக்கு நானும் கண்மணியும் அந்த ருத்ராவை பார்க்க வந்த போது நீ உன் புருஷனும் ரவுடிங்களோட வந்து அவளை கடத்திட்டு போகல? என்ன என்னங்க என்னம்மா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? என்னங்க இங்க பாருங்க, அம்மா என்னென்னமா சொல்றாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அத்தை? எங்க கனவுலையா உங்க கனவுலையா? மா, நீ சொல்றதுக்குலாம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி நிக்க வச்சு துடிக்க துடிக்க இப்படி பேசிட்டு இருக்க. நாங்க கடத்தின வீடியோ ஏதாவது பாத்தியா நீ? அத்தை, நீங்க சொல்ற எந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா பேசுங்க. எவிடன்ஸ் தானே நான் சொல்றேன்டி. போலீஸ் ஸ்டேஷன்ல மாஸ்க் பரேட் நடந்துச்சே, உன்னையும் மாஸ்க் போட சொன்ன உடனே நீ ஏன் அவ்வளவு பதட்டப்பட்ட? மாஸ்க் போட மாட்டேன்னு ஏன் அவ்வளவு பிடிவாதம் பிடிச்ச? அம்மா அது அம்மா, தப்பு பண்ணவங்க தானமா மாஸ்க் போட்டுட்டு போய் நிக்கணும். நான் இதுக்கு அன்னெசரியா அங்க நிக்கணும்? எனக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குமா? நான் ஒரு கிரிமினல் மாதிரி அந்த மாதிரி எல்லார் நடுவுலயும் போய் நிக்க முடியாதுமா. சம்பந்தமே இல்லாம நீங்க வாசிக்கு பேர கோத்து விட்டீங்க. அதனால வாசி கோபத்துல போட மாட்டேன்னு சொன்னா. அன்னைக்கு உன்னை நான் கூர்ந்து கவனிச்சேன்டி. கண்மணி தைரியமா துணிச்சலா இருந்தா, நீ தான் பதட்டப்பட்ட. உன் கண்ணுல பயம் இருந்துச்சு, உனக்கு வேர்த்துச்சு. தப்பு பண்ணாதவ ஏண்டி பயப்படணும்? ஏன் உனக்கு வேர்க்கணும்? ஐயோ அம்மா, நான் சொல்றேன், நீ தான் அந்த ரவுடிக்கு பணம் கொடுத்து பூமியை ஆக்சிடென்ட் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்க. இதத்தான் ஆதாரம்னு தூக்கிட்டு வந்திருக்கியாமா நீ? நான் கூட எதையோ பெருசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிக்கிறேன்னு நினைச்சிட்டேன். கண்மணிக்கு வேர்க்கல, எனக்கு வேர்த்துச்சுன்னு பெருசா சொல்ற? அவ ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணுமா, சாதாரண பொண்ணு. ஃபேனே இல்லாத வீட்டுல வளர்ந்தவ. அவ ஒரு நார்மல் வீட்டு பொண்ணு. ஆனா நான் அப்படியா? born with silver spoon மா.
நம்ம வீட்ல பாத்ரூம்ல கூட ஏசி இருக்கு. அப்படி ஏசிலேயே வளர்ந்தவ ஒரு புழுக்கமான போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தினா ஆப்வியஸ்லி வெறுக்கதானமா செய்யும். ம், கேவலமா இத வச்சமா நீ முடிவு பண்ண? ஆனா உன் கண்ணுல பயம் தெரிஞ்சது. அப்பா, கோவம் தெரிஞ்சிருக்கும். நம்ம அம்மா எல்லாரும் முன்னாடி நம்மள இப்படி அவமானப்பட வச்சிட்டாங்களேன்னு ஆத்திரம் தெரிஞ்சிருக்கும். ஐயோ, பயமா? ஐயோ, வாசுகி அப்படியே ஆவேசம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லு, அதே ரைமிங்ல வந்துரும். இத பாருமா, இந்த லொப்பையான விஷயத்தை பேசுறதுக்கு எங்க 2 பேரையும் வர சொன்ன. ஓ, எங்க டைமே வேஸ்ட் பண்ணிட்ட. நான் கூட ஏதோ முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு தான் எங்களை வர சொன்னேன்னு நினைச்சேன். இப்படி ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு வர சொல்லிருக்க. அத்தை, இந்த மாதிரி யூஸ்லெஸ் விஷயத்தை பேச கூப்பிட்டு எங்க வேல்யூபிள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கோல்ட் இஸ் டைம். ஏங்க, டைம் இஸ் கோல்டுங்க. எவ்வளவு நாளைக்கு தான் ஒரே மாதிரி சொல்றதுன்னு தான் அதான் ஒரு சேஞ்சுக்கு மாத்தி சொன்னேன். ஆதாரம் தானே வேணும். அந்த ஆதாரத்தை நாங்க தீவிரமா சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரம் உனக்கு எதிரான எல்லா ஆதாரமும் எங்க கைக்கு வந்துரும். நீ எங்க மறைச்சு வச்சிருக்க, யார ஒளிச்சு வச்சிருக்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். ம், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். அப்படி ஒண்ணு இருந்தா தானே நீ கண்டுபிடிச்சு தேடி கொண்டு வரதுக்கு. போ, உன் மருமகளை கண்டுபிடிக்க சொல்லு. அவ ஏதாவது பொய் சாட்சி ரெடி பண்ணி வேணா எடுத்துட்டு வந்து தருவா. அப்படி எதுவும் பொய் சாட்சி ரெடி பண்ணா சொல்லுங்க, நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அத்தை. கம்மியான பிரைஸ்க்கு ரெடி பண்ணி தருவாங்க. நான் கூட பார்ட் டைம் பிசினஸாவே பண்ணலாம்னு இருக்கேன். ஏங்க, நமக்கு யாருங்க தெரியும்? சும்மா வீம்புக்குன்னு உளறிட்டு இருக்காதீங்க. பொய் சாட்சி சொல்றவங்க, ஃப்ராட் தன பண்றவங்க எல்லாம் எல்லாருமே அந்த கண்மணிக்கு தான் தெரியும். ம். வேணா கண்மணி கிட்ட சொல்லி ட்ரை பண்ண சொல்லுங்க. எங்க கிட்ட இப்போ ஆதாரம் எதுவும் இல்லைங்கிற தைரியத்துல தானே பேசிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிப்போண்டி. எனக்கு மட்டும் நீதான் பூமியை கொலை பண்ணேன்னு தெரிஞ்சது, சட்டம் உனக்கு என்ன தண்டனை கொடுக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா நான் கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும். அத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. போடி. ஏங்க, எங்க அம்மா பேசுறத பார்த்தா வெறும்னே என்ன திட்டுறதுக்காக மட்டும் வந்த மாதிரி தெரியல. வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா வாசுகி, அத்தை இருட்டுல கல்லெறிஞ்சு பாக்குறாங்க. இந்த விஷயத்த சொல்லி நம்ம வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அவங்க கிட்ட ஒரு ப்ரூஃபுமே இல்ல. ஆஹா, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க ஆதாரத்தை தேடி பயங்கரமா அலையறாங்க. ஏதாச்சும் சின்னதா க்ளூ கிடைக்குமான்னு தான் நம்மள இங்க வர வச்சு பேசிட்டு போறாங்க. நம்மளையே வர வச்சு பேசுறாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எப்படி தேடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா வாசுகி, 24 மணி நேரமும் அவங்களுக்கு இதுதான் வேலைன்னு நினைக்கிறேன். ம், நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, அந்த ருத்ரா ஊரை விட்டு போயிட்டாளா இல்லையா? அவ போயிருப்பா. இல்லங்க, எங்க அம்மா நீ யாரை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு தெரியும்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அது கவனிச்சிங்களா? ஆமா, அவங்க ருத்ராவை பத்தி தான் சொல்றாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. இந்த விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுங்க. அந்த ருத்ராக்கு முதல்ல கால் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், ஃபோன் பண்ணி அவளை அங்க வர சொல்லிடுங்க. ரிங் போது. ஐயோ, ஊருக்கு போக சொன்னாங்களே, நம்ம இங்கே இருக்கோமே. ஹலோ. ஹலோ ருத்ரா, நல்லா இருக்கியா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார். கடவுள் மட்டும் உன்னை சென்னையில இருந்து அனுப்பி இருக்க கூடாது. இப்ப நீ மட்டும் சென்னையில இருந்தா எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும். இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்கிறதுக்கு நானும் வாசியும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ எங்க இருக்க ருத்ரா? 5 லட்சமா சார்? ஒரு முக்கியமான விஷயம், அதனால சென்னையில தான் இருக்கேன்.
இங்கயா? இங்கதான் இருக்கலாம். ஐயோ அவளா. என்ன சார் வேலை பண்ணணும்? எங்க சார் வந்து பார்க்கணும்? ஆ, ஆ, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார். அப்படியா? அப்போ நம்ம எப்பயும் வழக்கமா பாக்குற சிவன் பார்க் பின்னாடி வந்துடுறியா? சிவன் பார்க்கா? கண்டிப்பா வந்துடுறேன் சார். சரி சரிம்மா, ஒரு half அன் ஹவர்ல நாங்க அங்க வந்துருவோம். நீ உடனே வந்துரு. சரிங்க சார். ஆ இங்க தானே இருக்கா? ஆ அவளை என்ன பண்றது? வாசுகி பார்த்தல, அவ இங்கேயே தான் இருக்கா. கரெக்ட்டுங்க. அவ இங்க தான் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அவ இங்க இருக்கிறது தெரிஞ்சுதான் யாரை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு தெரியும்னு எங்க அம்மா சொல்றாங்க. சரி வாங்க, முதல்ல போய் அவளை பாப்போம் வாங்க. ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.